அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அது. அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், அந்த அநீதி இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை. அதாவது அவருடைய சாபம் உடனே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் சொல்லி அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாம எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி செஞ்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா, நாம அநீதி செஞ்சாதான் அந்த மனிதர் என்ன பண்ணுவாரு, அவர் நம் மீது சாபமிட்டுருவாரு. அப்போ அநீதம் நம்மால ஒருவர் பாதிக்கப்பட்டாருன்னு சொன்னா, அவர் நமக்கு எதிராக நம் மீது சாபமிட்டாருன்னு சொன்னா, அந்த சாபம் அல்லாஹ்விடத்தில் உடனே கபூல் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சாபத்தின் பலனை அநீதம் இழைத்தவர் அனுபவிக்க வேண்டிய நிலை வந்துரும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிற மனிதனுக்கு அநீதி செய்யவே கூடாது. அதனாலதான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபத்துக்கு அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன அர்த்தம், அதுல நம்ம எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அநீதி இழைத்து விடவே கூடாது. ஏனென்னா அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாபம் சாபத்திற்கும் அல்லாவிற்கும் எந்த திரையும் இல்லைன்னு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப நம்ம ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் எந்த மனிதனுடைய சாபத்திற்கும், குறிப்பாக அநீதி நம்மால் அநீதி இழைக்கப்பட்டு அவருடைய சாபத்திற்கு ஆளாகாம இருக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா வாழ்ந்துக்கணும் சகோதரர்களே.